சகோதரர் சங்கர் குரு அவர் யூடியூப்ல ஒரு காணொலியை பார்த்தேன். அவருடைய காணொலி. இந்த காணொலியில் என்னன்னா, கொஞ்சம் காரசாரமா பதில் கொடுக்காப்புல. என்ன இவ்வளோ இதாக காரசாரமாக கொடுக்காப்புல, என்ன இப்போ கொஞ்சம் உள்ள போய் பார்த்தது தான் தெரியுது. நம்ம வன்னியர் சமயத்தை சேர்ந்த நம்ம ஒரு தம்பி ஒருத்தர் சங்கர் குருவை பல்ல உடைப்பேன்னு அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவருடைய யூடியூப் சேனலில் போய் என்னென்னு பார்க்கும்போது, அவர் சங்கர் குருக்கு பதில் கொடுத்த மாதிரி ஒரு இது வருது. கடைசியில் தொடக்கம் என்னன்னு பார்த்தா, புதிதமிழம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாள் மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த அறிக்கை என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் அக்டோபர் 25 ஒரு நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கை என்னன்னா, ஆதித்திராவிடர்களுக்கு தேர்ந்தெடுப்பு வேளாளர் இவங்களுக்கு 18% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த இடஒதுக்கீடை பிரித்து இந்த அருந்தியர்களுக்கு ஒரு 3% கொடுத்தாங்கல்ல, அந்த 3% இடஒதுக்கீடுக்கு கிடைப்பதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதில் எப்படி கொடுத்துருக்காருன்னா, நான் தான் அவங்களுக்கே வாங்கி கொடுத்தேன், என்னுடைய வற்புறுத்தல் பேர் தான் அன்னைக்கு கலைஞர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 1988 ஈரோட்டில் வன்னியர் அருந்தியர் மாநாடு நடந்ததும், அந்த மாநாட்டில் அந்த மக்களுக்கு 6% இடஒதுக்கீடு வழங்கணும்னு ஒரு முதல் தீர்மானம் நான் தான் போட சொன்னேன். அன்னைக்கு போட்டோம். அது போக அருந்தியர் சிறுபான்மையர் மாநாடு நடத்தணும், பாட்டாள் மக்கள் கட்சி சார்பா. அந்த இதுலேயும் நாங்கள் ஒரு அதிக அழுத்தம் கொடுத்தோம். அந்த மக்களுக்கு 6% கிடைக்கிறதுக்கு நாங்கள் முழு மனதாக போராடணும் அப்படின்னு அதில் பேட்டியை கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த 6% கொடுக்கணும்னு நம்ம ராமதாஸ் ஐயாவை சொல்கிறாங்க. ஆனால் அதிக பெரும்பான்மையாக இருக்கக்கூட தேவேந்திர வேளாளர்களும் ஆயத்திராவிடர்களும் அந்த இதில் தான் இருக்காங்க தெரியுமில்ல. 18% தான் அந்த 6% வரும் தெரியுமா. ராமதாஸ் ஐயா அன்னைக்கு வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரலாம் சொன்னீங்க. நம்ம பாட்டாள் மக்கள் கட்சியில் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஜான் பாண்டியன் மாநில இளைஞரணி தலைவராக பாட்டாள் மக்கள் கட்சியில் பயணித்தார். பசுபதி பாண்டியன் அவர்கள் பாட்டாள் மக்கள் கட்சியில் பயணித்தார். முருகவேல் ராஜா அவங்க பாட்டாள் மக்கள் கட்சியில் பயணித்தார். ஐயா வீணரசு அவங்க பாட்டாள் மக்கள் கட்சியில் பயணித்தார். இவங்க ஃபுல்லாக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஏன் உங்ககிட்ட அதிக நாள் அவங்களால நீடிச்சு இருக்க முடியல. இன்னைக்கு ஒரு சமுதாயம், ஒரு வடக்க வன்னியர் தெற்கே தேர்ந்தோர்னு சொல்லிட்டு இன்னைக்கு உருவாட்டின ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்க தெரியுமா? அந்த 3% இடஒதுக்கீடுனால உள்ள இருக்கனால இன்னைக்கு நான் தான் கொடுத்தேன்னு நீங்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கூட ஒரு பழகிட்டு அந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டியே. எதிரியை கூட நம்ம இது பண்ணிடலாம், துரோகிகளை மன்னிக்க முடியுமா? நீங்கள் அது முன்ன விட்டுட்டு பின்னாடி முதல்ல குத்துன மாதிரி குத்துறீங்க. இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. இன்னைக்கு நீங்கள் 3% ஒரு இடஒதுக்கீடை யாருமே எதிர்க்கல. இன்னை வரை டாக்டர் ஐயா அவர்கள் எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அன்னைக்கு 6% கொடுக்க நான் தான் சொன்னேன்னு சொல்றீங்க. அன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி திமுக அரசு. நீங்கள் 6% கொடுக்க சொல்லி மெத்திருக்கீங்க. என்ன நீங்கள் உங்களுக்கு நியாயமாக நான் கொடுக்க வேண்டியதை யாரும் கொடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. அந்த 3% கொடுக்கறதுக்கு இன்னைக்கும் நம்ம யாருமே எதிர்க்கலை. 3% உள்ளே எழுதிக்கணும்னு ஒன்று கொடுத்துருக்கு. இன்னைக்கு அந்த கொடுத்து இன்னைக்கு அந்த சமுதாயம் ஒரு தமிழ் சமுதாயங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அநீதி. இன்னைக்கு நான் தான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. ஒரு தவறு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு இதனால 2 பெரும்பான்மை சமுதாயங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு. என்ன உங்களுக்கும் ஆயத்திராவிடர்கள் சமுதாயத்துக்கும் பல பகைகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மறந்துதான் உங்களுக்கு தமிழ் கொடுத்தாங்கன்னு ஒரு பட்டமே உங்களுக்கு கொடுத்தாங்க. திருமாவளவன் கூட சேர்ந்து அந்த ஒரு பட்டமே உங்களுக்கு தமிழ் கொடுத்தாங்கன்னு ஒரு பட்டத்தையே வழங்கினாங்க. அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம். தேவேந்திர குல சமுதாயத்து மேலே உங்களுக்கு என்ன வெறுப்பு இல்லை? டாக்டர் ஐயா என்ன சொன்னாங்க அந்த பேட்டியில்? இந்த தேவேந்திர குல இந்த சமுதாயம் உங்களுக்கு அடிமையாக இல்லைங்க, ஒரே காரணத்துக்காக நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க.
குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க. நான் தான் கொடுக்க சொன்னேன்னு குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க. பாதிக்கப்பட்டவன் நாங்க வந்து எங்க தலைவர் வந்து எதிர்த்து கேட்க மாட்டாரா? அறிக்கை வெளியிட மாட்டாங்களா? என்ன கேட்டார் பேட்டி? நீங்க பெரிய தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாரு. ஒரு சமுதாயம் உங்களுக்கு அடிமையா இல்லைங்க ஒரே காரணத்துக்காக நீங்க துரோகம் செஞ்சிருக்கீங்க. இந்த தேவேந்திர சமுதாயமும் ஆயுத சமுதாயம் உங்களை மன்னிக்காதுன்னு சொன்னார். வேற என்ன சொன்னாங்க? வேற கடினமான வார்த்தைகள் எதுவும் விடலையே. இன்னைக்கு அதனால எவ்வளவு பாதிப்பு. அது மட்டுமா? மாஞ்சோலை பிரச்சனை நடந்துச்சு. மாஞ்சோலை பிரச்சனையில் அந்த மக்கள் வந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வரும்போது போலீஸார் தடியடி நடத்தி 17 உயிர்கள் கொல்லப்பட்டது. அன்னைக்கு என்ன யார் ஆட்சியராக இது இங்கே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் யார் தெரியுமா? தனவேலு என்ற வன்னியர். அவரை வந்து அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் அனைத்து கட்சியும் குரல் கொடுக்கும்போது கருணாநிதி என்ன சொன்னார்? தனவேலை மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் சார்ந்த சமுதாயம் வந்து கொந்தளிச்சிரும் சொன்னார்ல. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு தமிழின தலைவர்னு சொன்னீங்களே, தமிழின போராளின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை தவறு செஞ்ச தனவேலு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் ஆனால் கருணாநிதிக்கு உடன்பட்டு எனக்கு இந்த சமுதாயம் வந்து உங்களுக்கு அதாவது இடஒதுக்கீடு உங்களுக்கு வரும்போது ஆதரவு கொடுத்தது இந்த தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் உங்களுக்காக ஆதரவு கொடுத்தாங்க. இந்த 10% வழங்க சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் தவறை ஒத்துக்கிட்ட போது அதுவும் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கறதுக்கு முதல் நாள் உங்களை கருணாநிதி ஃபோனில் தொலைபேசியில் அழைச்சாருன்னு நீங்களே அதில் அந்த அறிக்கையில் கொடுக்குறீங்க. நீங்கள் 6% கொடுக்கணும்னு கம்பல் பண்ணியிருக்கீங்க. கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு? இல்லை ஜனார்த்தன ஆணையம் வந்து 2.87 தான் கொடுக்க சொல்லியிருக்கு, இப்போதைக்கு 3 கொடுப்போம், அதுக்கப்புறம் பின்னால் பார்ப்போம்னு கருணாநிதி சொன்னார்னு அதில் நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க. இந்த துரோகத்தை நீங்கள் உங்கள் வாயினால நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு குற்றவாளி. குற்றம் செஞ்சவரை வந்து கண்டிக்கிறது வந்து தவறே கிடையாது. ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டு அந்த சமுதாய தலைவர் கண்டிக்காம என்ன செய்வாரு? வரவேற்பாரா? அதை கண்டிச்சு வந்து டாக்டர் ஐயா வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கைக்கு வந்து இதுக்கு பதிலடி கொடுங்கன்னு அந்த விமல் அந்த நம்ம வன்னியர் சமுதாயத்து நம்ம தம்பிக்கிட்ட சொன்னாங்களாம். அந்த பையன் உடனே டாக்டர் ஐயாவை இது பண்ணி ஒரு அறிக்கை அவன் ஒரு காணொலி வெளியிடுதான். நானும் சரி ஐயோ தம்பி ரொம்ப சமுதாய பற்றாளராக இருப்பான், கட்சியில் பாட்டாளி கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பாக இருப்பான், அதான் இவ்வளோ இதாக பேட்டிலாம் கொடுக்கான், காணொலி வெளியிட்டிருக்கான்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவனும் ஒரு கூகுள் பே யூடியூப் கூலிக்கு வேலை செய்கிறவன். இப்போ கூலிக்கு வேலை செஞ்சால் என்ன செய்வான்? அடுத்தவங்க சொல்கிற செய்தான் செய்வேன். பல்ல உடைப்பேன் கேடி சங்கர் சகோதர சங்கர் பல்ல உடைப்பேன்னு சொல்கிறேன். பேசு தம்பி அப்படின்னு பேசினாதான் அடுத்து ₹1 பதில் ₹2 போடுவாங்க. நானும் பெரிய சமுதாய போராளி நினைச்சேன். கடைசியில் பார்த்தா நீ ஒரு கூலிக்கு வேலை செய்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க. தம்பி உங்களை மாதிரி நாங்கள் பல ஆட்களை பார்த்தோம் தம்பி, சரியா? இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்து செல்வ செழிப்போட நீங்கள் உங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நாங்கள் அப்படி இல்லை, புதியதமாக கட்சி. இன்றும் உழைப்பு, மக்களின் உழைப்பை வச்சு இந்த கட்சி நடத்திட்டு இருக்கோம். உங்கள் தலைவர்கள் மாதிரி மத்திய அமைச்சராக இருந்து கட்சிக்குன்னு ஒரு பணம் இது பண்ணி நாங்கள் வந்து நடத்தலை. உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இந்த புதிய கட்சி நடத்தலை. இன்றும் உழைச்ச மக்களை வச்சு அந்த கட்சி நடந்துட்டு இருக்கு. எங்கள் டாக்டர் ஐயா ஒன்றும் மத்திய அமைச்சர் எங்கள் கட்சியில் மத்திய அமைச்சர் ஆகலை. அங்கே என்னெல்லாம் அதெல்லாம் பல தான் பேச வேண்டியிருக்கு தம்பி, வேண்டாம். இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. பாதிக்கப்பட்ட நாங்கள் தம்பி, உங்களுக்கு 10% இது பண்ணோன்னா எவ்வளோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எடப்பாடியார் நல்லா அழகாக ஆட்சி பண்ணாரு, 5 வருஷம் அருமையாக ஆட்சி பண்ணாரு. கடைசியில் அவர் பட்ட தப்பு என்ன தெரியுமா? ராமதாஸின் பேச்சை கேட்டு 10% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் அவர் ஆட்சியே போச்சு. இன்னைக்கு அதனால அவர் ஆட்சி இழந்துட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு விசுவாசமா இருந்தீங்களா? நீங்க விசுவாசமா இல்லை. எம்எல்ஏஸ் இல்லை, அவங்க கூட கூட்டணி வச்சிய. அடுத்து என்ன பண்ணீங்க? மத்திய அமைச்சர் பதவி வேணும்ட்டு அடுத்து பிஜேபிக்கு போயிட்டீங்க. எம்பி தரத பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டீங்க. விசுவாசத்தெல்லாம் நீங்க பேச வேண்டாம் தம்பி. உங்களால இந்த தேர்தல் சம்மதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு தெரியும். அதனால தம்பி விமல்வர்மன் கொஞ்சம்
எங்களுக்கும் பேச தெரியும் தம்பி. அதனால அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சங்கர் குரு காணொலியில் போய் பார்த்தோம்னா கமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? சகோதரர்கள் நம்ம ஒரு தாய் மக்கள்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்காங்க. ஆனா அந்த இது உனக்கு இல்லையே. இன்னைக்கு பாதிக்கப்படுறது நாங்க தம்பி. தயவு செய்து தேவேந்திர இளைஞர்களே, தேவேந்திர சொந்தங்களே, உண்மையை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாதிப்பு என்றால் ராமதாஸ் வரமாட்டார். இன்று 3% எடுக்கினால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. நீ பாதிக்கப்படுகிறாய், உன் குழந்தை பாதிக்கப்படுகிறது, உன் வருங்கால சந்ததி பாதிக்கப்படுகிறது. இன்று 3% உள் எதிர்கொண்டால் எவ்வளவு பெரிய பாதிப்பு. தயவு செய்து நீங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காங்க. தயவு செய்து ஆதரவு கொடுக்காங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் போது ராமதாஸ் வரல, டாக்டர் கிருஷ்ணசாமி தான் வந்து நின்று இருக்காரு. ஆகவே தம்பி விமல்வர்மன், தயவு செய்து உங்களுடைய இளமை ரத்தம் கொஞ்சம் ரொம்ப துடிக்கி, அது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரியா? நன்றி.